இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா. வாட் இஸ் ஜாவா? ஜாவா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சி ப்ளஸ் வாட் எவர் இஸ் இருந்திருக்கு. சி ப்ளஸ்க்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ் வந்தது அப்படின்னாக்கா ஜாவா தான். நம்மளாம் பிறக்காததுக்கு முன்னையிலேருந்து இருக்குது, இதுவரையும் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ். இது பார்த்தீங்கன்னாக்கா 1995 ஜேம்ஸ் கேன்ஸ்லிங் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரக்கல் ப்ராடக்ட். மினிமம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 3 பில்லியன் டிவைஸில் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், கேமிங், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, வாட் எவர் இட் இஸ். நம்ம ஜாவாவில் பண்ண முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பண்ணலாம். அதுக்கு போய் இது ஏன் யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் இன் ஜாவா. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெரி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப செக்யூரிட்டி அண்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போது நம்ம ஜாவா பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒன்று பார்த்தாச்சு. பட் நம்ம ஜாவா வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு நம்ம பேசிக்காக என்னென்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஜாவாவை நம்ம எந்த டூலில் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன தேவை அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம பேசிக்காக ஒரு ஜாவா எழுதுறதுக்கு நம்ம இதெல்லாம் தேவை. ஜாவா ஜேடிகே அண்டு ஐடி. ஜாவா ஜேடிகே அப்படின்னாக்கா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். இப்போது ஜாவா அப்படின்னாக்கா ஒரு சாக் பீஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஜாவாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு தேவை. சாக் பீஸ் இருந்தால் தான் நம்ம போர்டில் எழுத முடியும். ஸோ நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு ஐடி தேவை. அதில் என்னென்ன ஐடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்லிப்ஸ் இருக்குது, இன்டெலிஜே இருக்குது, நெட்பீன்ஸ் இருக்குது, வாட் எவர் இட் இஸ், எது வேணாலும் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னாக்கா எக்லிப்ஸ். உங்களுக்கு எதே கன்வீனியன்ட்டாக இருக்கோ இது சொல்லுங்கள். பட் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னாக்கா எக்லிப்ஸாக நான் சொல்வேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக ஜேடிகேவும் எக்லிப்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜேடிகே தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உங்களுக்கு எந்த ஐடியோ அது இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். ஜாவா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எப்படி ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் எழுதி ரன் பண்ணுறது, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.